ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட்டை நமக்கு தாக்கல் செய்திருக்கிற மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பாண்டிச்சேரி மக்கள் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் என்னுடைய என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் உரிதாக்குகின்றோம். 800 ஏக்கர்ல ஒரு பெரிய தொழிற்சாலை தொழிற்பேட்டையானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊர்ல மட்டுமே இந்த நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டுமே 6000 பேர் நேரடியாக அரசு பணியாளர்களுக்கு போயிருக்காங்க. நேரடி பணி நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. டிரான்ஸ்பரன்சி மெரிட் மூலியமாக இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6000 பேர், கிட்டத்தட்ட 6000 பேர் பணிகள்ல இந்த 5 ஆண்டுகள்ல மட்டுமே 6000 பேர் வேலைக்கு சேர்ந்திருக்கிறாங்க. அது இல்லாம இந்த 800 ஏக்கர் சொன்னேன், அதுல கிட்டத்தட்ட இதுல கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வரக்கூடிய ஒரு திட்டத்தையும் நம்ம நிறைவேற்ற இருக்கு. ஏன்னா அதுதான் நான் சொன்னேன், நாம இது நம்மளுடைய பிரதமர் அவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறாருங்க. நீர்வழி போக்குவரத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்பது இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்கோம். எங்கெங்க பிசிபிலிட்டி இருக்கோ, எங்கெங்க வாய்ப்புகள் இருக்கோ, அங்கெங்கெல்லாம் நிச்சயமாக 2047க்குள்ள 12% இந்த நீர்வழி போக்குவரத்தை, அந்த பொருட்களை கொண்டு போவதற்கான இப்போ பங்களிப்பை நீர்வழி போக்குவரத்து கொடுக்கும் என்பது அதற்கான சாத்தியக்கூறுகள் எங்கெங்க இருக்கோ அங்கங்க பண்ணப்படும். ஏன்னா நீங்க சென்னை மட்டும் இல்லை, இப்போ ஒரிசாவிலிருந்து ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா ஒரு மிகப்பெரிய ரேர் எர்த் காரிடாரானது வர இருக்கிறது, இந்த பட்ஜெட்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த காரிடார் வருவதன் மூலம் இந்த பகுதியினுடைய முழுமையான போக்குவரத்து மேம்படுத்தப்படும். அது ரோடு போக்குவரத்தாக இருக்கட்டும் அல்லது ரயில் போக்குவரத்தாக இருக்கட்டும், ஈசிஆரினுடைய ஒரு மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியை நாம் எதிர்பார்க்கலாம். சொல்றேன், ஒரு மிகப்பெரிய காரிடாரா வர இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இப்போ பெரிய ஹைவே வரப்போகுது. ரயில் நெட்வொர்க் நம்ம இணைச்சிருக்கோம். இன்னும் வந்தே பாரத் ரயில் சென்னையில இருந்து ராமேஸ்வரத்துக்கான கூடிய சீக்கிரம் இயக்க வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஸோ இது ஒரு பெரிய ஈசிஆர் மார்க்கம் என்பது ஒரு பெரிய அளவுல 2047க்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும். எது? புதுச்சேரி நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, நாம எங்கெங்க வாய்ப்புகள் இருக்கோ, எங்கெங்க பிசிபிலிட்டி இருக்கோ, அங்க எல்லாருமே நாம் அடிப்படை ஏன்னா நம்ம வளர்ச்சியடைந்த பாரத்தை நோக்கி போறோம். அப்ப வளர்ச்சியடைந்த பாரத்தை நோக்கி போகும்போது அனைத்து பகுதிகளிலுமே அனைத்து மக்களும் ஒரு சேர முன்னேற்றம். அதை தான் நம்ம இந்த அரசாங்கம் கடந்த ஆண்டுகள்லயும் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த பட்ஜெட்ல அதை பிரதிபலிச்சு நம்ம இன்னும் போக போக பாதை சொல்லியிருக்கோம். அதனால நாம எந்தெந்த திட்டங்கள் மக்களுக்கு தேவை இருக்கிறதோ அதை பிரியாரிட்டியில பண்ணி கொடுப்போம். நான் சொல்லுவாங்கண்ணா, டேட் சொல்லுவாங்க, எப்படி கண்டிப்பா வருவாங்கண்ணா. நேற்று 23ஆம் தேதி மதுராந்தகம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்திட்டு போயிருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கின அந்த கூட்டமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மிகப்பெரிய ஊக்கமளிக்கும் அந்த கூட்டத்தை நிறைவேற்றிருக்கிறோம். இன்னும் சென்னை தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறாங்க, பாண்டிச்சேரிக்கும் வர இருக்கிறாங்க. எதுலண்ணா? இந்தியாவிலையாண்ணா? இந்தியாவுடைய இது நாங்க வரும்னு சொல்லியிருக்கோம். எது வருதுன்னு பார்ப்போம்ண்ணா. பேசிட்டு இருக்காங்க எல்லா கட்சிகளுடைய, எது கட்சி வருதுன்னு பார்ப்போம். நம்ம எப்பயுமே இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய தொலைநோக்கு பார்வை, வளர்ச்சி அடைந்த பாரத்தை நோக்கிதான் நம்ம இந்த பட்ஜெட்டை தயாரித்திருக்கின்றோம். 5 மாநில தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறப்போகுது. தமிழகத்துலதான் ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரப்போறது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. திமுக வீட்டுக்கு போற நாளும் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாக தானே இருக்கு.